இந்த நபர் அவரோட வீட்ல இருக்கிற ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும்போது, அவரோட உயரம் குறைஞ்சிட்டே போற மாரி அவருக்கு தோணுது. அப்போன்னு பார்த்து அவருடைய மோதிரம் தானாவே கழண்டு கீழ விழுது. சரின்னு குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா, எல்லாரோடையும் உயரமா இருக்கக்கூடிய அவர், இன்னைக்கு அவரோட ஒய்ஃப விட உயரம் கம்மியா இருக்காரு. இத பார்த்து அவங்க ஒய்ஃப் ஷாக் ஆகி, அவர ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் செக் பண்றாங்க. எல்லா விதமான செக்கப்பும் எடுத்தும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அவரோட உடம்பு நார்மலா இருக்கு. பட் ஸ்டில் அவரோட உயரம் குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு ஆயிடுறாரு. அதனால அவர் வீட்ல வளர்ற பூனையால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு சொல்லி, அந்த பூனைய வெளியில அனுப்பிடுறாங்க. மேலும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தேவைப்படுதுன்னு இந்த வீட்ட வித்துறலான்னு சொல்லி ஒய்ஃப் சொல்றாங்க. அத கேட்டு கோவமடையிற அவர் அவர்ட்ட சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து வருத்தப்படுற அந்த பொண்ண சமாதானப்படுத்துறதுக்காக, அவங்க வீட்ல இருக்கிற டால் ஹவுஸ்ல உள்ள டாலோட டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சந்தோஷத்துல கத்துது. அந்த சத்தத்த கூட அவரால தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப சின்னதாயிடுறாரு. ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாதபோது, மேலே ஏறி இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹூக் மாரி ஒரு கயிறு ரெடி பண்ணிட்டுருக்காரு. அப்பன்னு பார்த்து வெளியில இருந்து அந்த பூனை வீட்டுக்குள்ள வந்துருது. அந்த பூனைய பார்த்ததுமே, அந்த பூனை எங்க இவர எலின்னு நெனச்சு சாப்ட்டுருமோன்ட்டு இவரு பயப்படுறாரு. அதுக்கேத்த மாதிரியே அந்த பூனையும் அவர தொரத்த ஆரம்பிக்குது. அப்ப அவர் தப்பிச்சு ஓடுறதுக்காக பேஸ்மெண்ட் கதவுக்கு அடியில புகுந்து ஓடுறாரு. வேகமா ஓடிட்டு இருக்கிற நேரத்துல கால் இடறி அவர் பேஸ்மெண்ட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போய் விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட மனைவி அங்க வராங்க. அவர் அவங்கள பார்த்துட்டு கத்துறாரு. அவர் குள்ளமா இருந்ததுனால அவரோட சத்தத்த அவங்களால கேட்க முடியல. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கிற பூனைய பார்த்துட்டு, ஒருவேளை அந்த பூனை அவர கடிச்சு சாப்பிட்டுருச்சோ அப்படின்னு நெனச்சுட்டு அழுதுட்டே அங்கருந்து போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து வெளியில வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியலை. அவரும் களைச்சி போய் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்ததும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சணுங்கிற வெறியோட கிளம்புறாரு. அப்போ அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அங்கே சொட்டு சொட்டாக இருக்கிற சொட்டு தண்ணியை குடித்து தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டு படி வழியா ஏறி போகலான்ட்டு படியை நோக்கி ஓடுறாரு. ஆனால் இப்போ அவர் முன்ன விட இன்னும் சின்னதாக இருக்கு. எப்படியாவது நாம இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல படிக்கிட்ட வந்து பார்க்குறாரு. ஆனால் ஒரு படிக்கட்டுமே ஒரு மலை அளவுக்கு உயரமா இருக்கு. அதனால அவரால் அது மேலே ஏறி போகவே முடியாது அப்படிங்கிறத உணர்றாரு. அப்போ அங்கே ஒரு சாக்பீஸ் கிடைக்கிறத பார்க்குறாரு. அதுவும் பெருசாக தான் இருக்கு. இருந்தாலுமே அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அந்த படிக்கடியில் அவரோட பேரை எழுதுறாரு. அந்த பேரை பார்த்துட்டு இவர் உயிரோட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாராவது இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. சாப்பாடு தேடி போகும்போது ஒரு எலிப்பொரியில சீஸ் ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அந்த சீஸை டைரக்டா எடுத்தா அந்த எலிப்பொறி அவரை நசிக்கிடும் அப்படிங்கிறத உணர்றவர், சரி இதுல இருந்து எப்படியாவது சீஸ் எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஆணியை தூக்கிட்டு வந்து அந்த எலிப்பொறி மேல தூக்கி எறியிறாரு. அதுல அந்த சீஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த சீஸை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து அவர் பின்னாடி ஒரு சிலந்தி வருது. அந்த சிலந்தியை பார்த்ததுமே அது நம்மளை சாப்பிட்டுமோங்கிற பயத்துல கையில இருக்கிற ஊசியை வச்சு சண்டை போடுற மாதிரியான ஒரு தோரணையை கொடுக்குறாரு. அதை பார்த்து அந்த சிலந்தி போயிடுது. என்னதான் சிலந்தி போனாலுமே நம்ம வெளியில இருக்கிறது ஆபத்து. இன்னைக்கு நைட்டு இந்த அட்டைப்பட்டிகளை போய் தூங்கிடலான்னு அந்த அட்டைப்பட்டி ஓட்டப்பட ட்ரை பண்றாரு. ரொம்பவும் அழுத்தமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஆணி வச்சு தொடர்ந்து குத்தி அந்த அட்டைப்பட்டியை ஓட்டையாக்கி அந்த ஓட்டை வழியா அந்த அட்டைப்பட்டிக்குள்ள போயிட்டு அன்னைக்கு இரவை அங்க தூங்கி கழிச்சிடுறாரு. மறுநாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு அவருக்கு ஒன்று தோணுது, நமக்குன்னு யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு. அந்த நேரத்தை பார்த்து அங்கே ஒரு பொம்மை கிடக்கிறத பார்க்குறாரு. அதை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த பொம்மை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அந்த சிலந்தி எட்டி இருந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த சிலந்தி நம்மளை கொல்லாம விடாது. அதுக்கு முன்னாடி நாம போய் அந்த சிலந்தியை ஏதாவது பண்ணிடணுங்கிற எண்ணத்துல அந்த சிலந்தியை நோக்கி மேலே போறாரு. அது ஒரு மீன் தொட்டி மேலே இருக்கு. அந்த சிலந்தியை கிட்டக்க போய் அதை கொல்லலாம்னு நினைக்கும் போது இவரை கண்டதும் அந்த சிலந்தி பயந்து ஓடிடுது. அவனை தான் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே போன சிலந்தி திரும்பி வருது. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரோட கால் இடறி அந்த மீன் தொட்டிக்குள்ளேயே விழுந்துடுறாரு. இப்பதான் அவருக்கு புது பிரச்சனை. அதாவது அதை சிலந்திட்டு இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச அவரு தன்னோட கால் தவறி மீன் தொட்டிக்குள்ள விழுந்துடுறாரு. விழுந்ததும் அந்த மீன் எங்க இவரை சாப்பிட்டுமோன்னு ரொம்பவே பயப்படுறாரு. ஆனா நல்ல வேலையா அந்த மீன் சாப்பிடுற அளவுக்கு அவர் இன்னும் சின்னதாகல. அதனால தப்பிச்சிடுறாரு. எப்படியாவது உயிர் பழச்சா போதுன்னு கஷ்டப்பட்டு மேலே ஏறிடுறாரு. அங்க மீன் ஃபுட் இருக்கு. அதை அந்த மீனுக்கும் கொடுத்துட்டு அவரும் அதையே சாப்பிட்டு பசியாரிக்கிறாரு. கீழே இறங்கி போய் அவர் முன்னாடி தங்கியிருந்த இடத்த பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, முன்னாடி ஒரு ஃப்ரெண்டா வச்சிருந்த அந்த பொம்மை இப்ப இவரை விட பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு இவர் குள்ளமாயிட்டாரு. என்னடா வாழ்க்கைன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயம் நோட் பண்றாரு. அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஜன்னல் வழியா ஒரு கொசு உள்ள வந்து அவர் கிட்டக்க வந்துட்டு திரும்பி போயிருது. நல்ல வேலையா அவர் எதுவுமே பண்ணல. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தோணுது, என்னதான் கொசுவலை வச்சு அடைச்சிருந்தாலுமே அது ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா நம்ம வெளியில போயிடலான்னு. ஆனா அது வழியா போகணும்னா அவர் ஒரு பெரிய டேபிள்ல ஏற வேண்டியது இருக்கு. மலையை விட பெருசா இருக்கிற அந்த டேபிள்ல உயிர் பிழைக்கணுங்கிற எண்ணத்துல
ஏறிடுறாரு. ஏறின அப்புறம் தான் பார்க்குறாரு, அவர் அந்த சைடு போகணும்னா ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டணும்னு. ரிஸ்க் எடுக்கிறாரு, ஓடி வந்து தாண்டுறாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் செத்துருவாரு. ஆனால் நல்லபடியா அதையும் தாண்டி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது, தான் நிற்கிறது ஒரு சின்ன செங்கல்ல தான். அந்த அளவுக்கு நாம குட்டி ஆயிட்டோம். ஜன்னலை நோக்கி வேகமாக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த சிலந்தியோட வலை அங்கதான் இருக்கு. இப்போதைக்கு அது தூங்கிட்டு தான் இருக்கு. அதனால இந்த வலைய ஆட்டாம அசைக்காம போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சு நடந்து போயிட்டு இருக்கும் போதே எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதையே செஞ்சிடுறாரு. அந்த வலையை இடிச்சிடுறாரு. அந்த சிலந்தியும் இவரை பார்த்துருது. இப்போ அந்த சிலந்தியால அவரை திங்க முடியும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சின்னதாயிட்டாரு. அதை அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சிலந்தி வர வர பயத்துல அவருக்கு ஒண்ணுக்கே வந்துருது. நம்ம செத்தோண்டான்னு அவர் நினைக்கும் போதுதான் ஒரு பூச்சி அந்த வலையில வந்து மாட்டிக்குது. சிலந்தியும் அந்த பூச்சியை திங்க போயிடுது. இதுதான் சரியான நேரம், எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நேரம் அந்த ஜன்னல் கிட்ட போயிடுறாரு. அவரால் வெளியில போக முடியல. ஏன்னா இன்னும் அந்த ஜன்னல் வழியா போற அளவுக்கு ஒரு சின்னதாகல. சரி, நைட் இங்கேயே தூங்கிடுவோம், நம்ம தூங்கி எந்திரிச்சா குட்டி ஆயிடுவோம், அதனால நாளைக்கு இங்கிருந்து வெளில போயிடலாங்கிற நம்பிக்கையில தூங்குறாரு. தூங்கி எழுந்தா அவர் ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருக்கு. பயந்ததை தள்ளுறாரு. அந்த சிலந்தி நேரம் வந்து அந்த எறும்பு தின்னுது. அவர் நினைச்சபடியே குட்டி ஆயிடுறாரு. அதனால ஜன்னல்லையே வெளியே வந்துடுறாரு. அந்த சின்ன ஓட்ட வழியா அவரு பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு, அந்த சிலந்தி வருதான்னு. இவர் நினைச்சபடியே அந்த சிலந்தி துரத்திட்டு வருது. ஆனா நல்ல வேலையா அந்த சிலந்தியால அந்த கம்பியை தாண்டி வர முடியல. மேபி மகளோட திரும்பி சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அவங்க தோட்டத்து வழியா வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ அவரோட தலை மேல ஒரு பெரிய பறவை பறக்குது. நல்லா உத்து பார்த்தப்பறம் தான் தெரியுது அது பறவை இல்லை, வண்ணத்து பூச்சி. அதுவும் அழகான வண்ணத்து பூச்சின்னு. அதோட அழகுல அப்படியே மெய் மறந்து நிற்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, தானும் இந்த மைக்ரோ உயிரினமா மாறி இயற்கையோட ஒரு அங்கம் ஆயிட்டோன்னு. அந்த சைடு அவங்க பொண்ணு வானத்தை பார்த்துட்டு இருக்கா, நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க பொண்ணும் அவங்க மனைவியும் இப்போ அவங்க வீட்டில் இல்லை, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த சைடு பார்த்தோன்னா அவரும் அந்த வானத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு இயற்கையோட இயற்கையாக அங்கமாகிறாரு. இதோட இந்த படம் முடிவு வருது. என்னடா இது கிளைமேக்ஸு இவ்வளோ மோசமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் ஆக்சுவலாக நமக்கு இது மோசமாக தோணினாலுமே அமெரிக்கன்ஸுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இது மோசமாக தோணலை. எனக்கு ஒரிஜினலாக 1956 த ஷ்ரிங்கிங் மேன் அப்படின்னு வந்த ஒரு நாவலை கல்வி எடுக்கப்பட்ட படம். ஏன் இப்படி அவர் குள்ளமாக வர்றாரு அப்படின்னா, அவர் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கடலில் நீச்சல் அடிப்பார். அப்போ இந்த மேக கூட்டங்களுக்கு நடுவில் அவர் நீச்சல் அடிக்கும் போது அவர் உடம்புல ஒரு ரேடியேஷன் தாக்குது. அதனோட விளைவாக அவர் குள்ளமாக ஆரம்பிப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குள்ளமாயிட்டோம் ஒரு மனிதன் அப்படின்னா அவன் எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. எத்தனை ஆபத்துகள், ஒரு எறும்பு கூட அவனுக்கு ஆபத்தாக மாறிடுது. ஆனால் நமக்கு பெருசாக இருக்கோமே அப்படின்னு அந்த எறும்பெல்லாம் கூட நசுக்கி கொள்கிறோம் ஈஸியாக. ஆனால் நம்ம குள்ளமானோம்னா அந்த எறும்பு நமக்கு எப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற கொண்டு காட்டுறாங்க போது இந்த படம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தை 1957 த இன்க்ரெடிபிள் ஷ்ரிங்கிங் மென்னும் 1981 த இன்க்ரெடிபிள் ஷ்ரிங்கிங் உமன்னும் இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்களே இந்த படம் 2025 ஃப்ரான்ஸில் த இன்க்ரெடிபிள் ஷ்ரிங்கிங் மேனும் எடுத்த படங்கள். ஸோ அவங்க இந்த படத்தையும் அந்த நாவலையும் ரொம்பவே விரும்புகிறாங்க. சர்வைவல் சீரீஸுக்கும் அந்த மேக்கிங்க்கும் இந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். அமேசான் பிரைமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.